இன்னைக்கு நம்ம ஃபுட் வார் சீசன் 4 11th எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல நம்ம ஹீரோ நீ என்ன பீட் பண்ற அளவுக்கு இங்க ஒரு சாப்பாடை சமைச்சா மட்டும்தான் இப்போதைக்கு நம்மளால அவங்கள ஜெயிக்க முடியும்னு சொல்ல இவன் ஒரு முழு மென்டலா மாறிட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் பசங்க எல்லாரும் பார்ப்பாங்க. இருந்தாலும் எரினாவும் பயங்கர ஒரு நாலேஜபிளான செஃப் தான். சோ அவ ஏகப்பட்ட தடவை கண்டிப்பா நம்ம எரினா அவர் தாத்தாவை வந்து எடுத்து போட்டி போட்டு இருந்திருப்பா. அவளுக்கும் கண்டிப்பா திறமையெல்லாம் இருக்கும். பிளஸ் அவளோட அந்த காட் டங்கை வச்சுதான் நம்ம ஹீரோ இங்க சமைச்சிருக்கான். அப்படின்னா என்ன மாதிரி சமைக்கணும் அப்படின்னு சொல்லி எரினாக்கும் கண்டிப்பா நிறைய ஸ்கில்ஸ் இருக்குன்னு மத்தவங்க எல்லாம் யோசிக்க ஈவன் எரினாமே அப்படியே அங்க இருக்கிற இன்கிரிடியன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு ரைட் நான் சொன்னதை நீ ஒரு அப்படைசரா செஞ்சிருந்த அப்படின்னா இந்த ஒரு டிஷ்ஷையே இப்ப கொண்டு போய் நான் கொடுத்துருக்கலாம். ஆனா நீ புதுசா ஒண்ணு செய்யற அப்படிங்கிற பேர்ல இங்க ஒண்ணு பண்ணி வச்சிருக்க. இப்ப இத மேட்ச் பண்ற விதத்திலையும் இதை விட ரொம்ப பெட்டரான ஒரு டிஷ்ஷையும் மேக் பண்ணி ஆகணும் அப்படின்னா புதுசா தான் ஒண்ணு செஞ்சாகணும்னு முடிவெடுக்கிறா. ஆனா அந்த இடத்துல இன்னும் ஒரு 10 நிமிஷம் கூட டைம் இல்ல. எப்படி இவங்க புதுசா ஒரு டிஷ் செய்ய போறாங்கன்னு யோசிக்க எரினா நம்ம ஹீரோட்ட கேப்பா நான் உனக்கு டேஸ்ட் பண்ணல உனக்கு ஹெல்ப் பண்ணல அப்படி இருக்கும்போது குக் பண்றதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு. நீ ஒவ்வொரு இன்கிரிடியன்ட்டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு உனக்கு 30 செகண்ட் தான் டைம். அதுக்கு மேல எங்கேயாவது கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சு அப்படினால தோத்து போயிருண்டா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அங்க சமைக்க ஆரம்பிக்க ஈவன் எரினாவோட தாத்தாவுமே இதை கவனிச்சுட்டு சோ சின்ன வயசுலயே பார்த்தா எரினா வந்து இந்த சாப்பாடுலாம் செஞ்சு கொடுத்துருப்பா. அது எல்லாமே நல்லா தான் இருந்திருக்கும். பட் இருந்தாலும் இதை என்னோட ஸ்பெஷலான ஒரு டிஷ்ஷை நான் வச்சுக்கிட்டான்னு கேட்டா இல்ல இதோட உன்னால பெட்டரா பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாரு. எரினா கிட்ட அந்த காட் டங்க் இருக்குதுங்க போது சோ கண்டிப்பா அவ சமைக்கிற எல்லா சாப்பாடுமே நல்லா தான் இருக்கும். ஆனா அந்த ஒரு டிஷ் தான் அவளோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு அவ நினைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா அவ ஆவரேஜான குக்க விடவுமே எப்பவுமே அவ சமைக்கிறது எல்லாமே ஸ்பெஷலா தான் இருந்தாகணும். பிகாஸ் அது அந்த அளவுக்கு நல்லா இல்ல அப்படின்னா அது ஒரு நல்ல டிஷ் அப்படின்னு சொல்லி அவளையே அப்ரூவ் பண்ண மாட்டா. பட் இருந்தாலும் அவளையே வியக்க வைக்கிற அளவுக்கு அவளால பெட்டரா செய்ய முடியும். அந்த ஒரு விஷயத்த அவ இன்னும் செய்யாம இருக்கிறா அதை டேப் பண்ணாம இருக்கிறா அப்படின்னு அவருக்கு தெரியும். சோ மேபி அதை இங்க அவளால புல் ஆஃப் பண்ண முடிஞ்சதுன்னா அவ ஜெயிக்கலாம் அப்படின்னு நினைக்க எப்பவுமே பயங்கர காமன் கூலா சமைச்சுக்கிட்டு இருக்கிற எரினா இப்ப பயங்கர வேகமா ஃபோர்ஸ்ஃபுல்லா அவளையே புஷ் பண்ணி சமைச்சுக்கிட்டு இருக்க. என்னடா பண்றான்னு நம்ம டக்கு மேல அப்படி ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருப்பான். இருந்தாலும் எரினாவோட அப்பா அவ என்னதான் சமைச்சாலும் சமைச்சிட்டு போயிடுறா. பட் கண்டிப்பா இந்த இடத்துல முடிவுகள் என்ன அப்படிங்கறத ஏற்கனவே முடிவு பண்ணப்பட்டதுன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த இடத்துல எரினாவும் விட்டு கொடுக்கற மாதிரி கிடையாது. சோ இது வரைக்கும் அவளுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் போட்டு ஏதோ ஒண்ணு பண்ணி ஆகணும். அண்ட் அது எதுக்கு இந்த அளவுக்கு அவ பண்ணணும் புஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான்னா நம்ம ஹீரோவா இருக்கட்டும் இல்ல ஹீரோவோட அப்பாவா இருக்கட்டும் ரெண்டு பேரும் சொல்லியிருந்திருப்பாங்கல்ல இந்த டிஷ்ஷோட அவுட்கம் இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னா அதுல என்ன ஃபன் இருக்க போகுதுன்னு. சோ அதனால 50-50ல இந்த ஃபுட் என்னன்னா ஒன்னா நல்லா இருந்தாகணும் இல்லனா படு கேவலமா இருந்தாகணும். இதுக்கு நடுவுல எங்கேயுமே இருந்துடக்கூடாதுன்னு தான் அங்க சமைச்சுக்கிட்டு இருப்பான். அண்ணன் அந்த இடத்துல சமைச்சு கொண்டாந்து பிளேட்டையும் வைக்கிறா. பார்த்தா அது ஏதோ யோக்கடான் அப்படின்னு சொல்லி ஒரு விதமான ஃபுட்டாமா. ஆனா அதை கேட்டோன்னே தான் பசங்க எல்லாரும் வாய புலந்துறானுங்க. என்னது யோக்கடான் அப்படின்னா அதை ஏதாவது பவுல்ல தானே வச்சு பரிமாறுவாங்க. ஆனா அதுக்கு மேல என்ன ஷாக் அப்படின்னா அந்த யோக்கடான் அப்படிங்கிற ஃபுட் வந்து ஒரு பி கிரேட் ஃபுட்டாமா. லைக் ரொம்ப ரெகுலரான சாப்பாடு. எப்பவுமே எரினா எலைட்டான ஃபுட் மட்டும் தானே பண்ணுவா. சோ இதை எதுக்கு பண்ணியிருக்கா அப்படின்னு அதுக்கு மேல ஒரு பெரிய ஆச்சரியம். அந்த இடத்துல எரினாவோட அப்பாவும் உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்குது. என்னோட பொண்ணு இந்த மாதிரியான ஒரு நிலைமையில போய் நிப்பா அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனா இப்படி ஒரு கேவலமான ஒரு டிஷ் நீ செஞ்சதை நான் சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. அதை சாப்பிட்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் கூட இல்லைங்கும் போது எரினா நக்கல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஐயோ நாளா வாயில் எடுத்து வச்சா தான் இந்த காட் டங்கோட பவர் எல்லாம் ஒர்க் ஆகும். ஆனா உங்களுக்கு என்னன்னா கண்ணால பார்த்தே ஒர்க் ஆகுது. உங்களுக்கு என்ன காட் கண்ணா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். சரி இருந்தாலும் இந்த கவுன்சில் ஆஃப் 10ல நீங்க அந்த நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 இவங்க ரெண்டு பேரும் பயங்கர குவாலிட்டியான செஃப்னு சொல்றீங்கல்ல அவங்க ரெண்டு பேரும் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டும். அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல வேணும்னா நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்களேன்னு சொல்ல கோபயாஷியும் சுகாசாவும் ஓகே டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுல என்ன ஆக போகுது அதுவும் இல்லாம ஹீரோவும் சேர்ந்து சமைச்சிருக்கான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா. எரினாவோட அப்பாவும் சரின்னு சொல்லும் போது சோ முதல்ல நம்ம ஹீரோவோட அந்த அப்படைசர் அந்த ஸ்டார்டரை தான் சாப்பிடணும். அதை சாப்பிட்டோன்னே ஒரு அருமையான ஒரு ஃபீல் கிட்டத்தட்ட ஏதோ ஒரு கேவ் மேன் மாதிரியான ஒரு உணர்வு கொடுக்குதாமா. பரவாயில்லையே ஹீரோ பயங்கரமா டெவலப் ஆயிருக்கானே அப்படின்னு அந்த சுகாசாகவும் புரிய அடுத்தது நம்ம எரினாவோட சாப்பாடை சாப்பிடுறாங்க. சோ அதுவும் மிக அருமையாக இருக்கு. இந்த மாதிரி எக்க வந்து அந்த சிக்கனோட மீட்டுக்குள்ள மொத்தமா வந்து படர்ற மாதிரி பண்ணியிருப்பாலாமா. சோ அந்த சிக்கனை சாப்பிடும் போது கிட்டத்தட்ட அந்த எக்கையும் சேர்ந்து சாப்பிடுற மாதிரி இருக்கும் ஒரு ஃபீல். அந்த சிக்கனோட அவுட்டர் சைட்ல பயங்கர கிறிஸ்பியான ஒரு ஃபீலும் அதே இடத்துல உள்ள இருக்கிற மீட் அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டா வெந்திருக்கும். அது மட்டும் கிடையாம அந்த இடத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அவ மேக் பண்ணியிருப்பாலாமா. சோ அது எல்லாத்தையும் எல்லாருமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க என்னென்ன இருக்குதுன்னு. பட் இருந்தாலும் சம்திங் ஏதோ சீக்கிரட்டா ஒரு இன்கிரியன்ட் இருக்குது அப்படின்னு யோசிக்கும் போதுதான் ஆக்சுவலி நம்ம எரினா ஹீரோ வந்து இந்த மோசமா இந்த பட்டர்ல எல்லாம் வந்து ஸ்குவிட்ட வந்து முக்கி கொடுப்பான்ல வெண்ணெயில எல்லாம். சோ அந்த ஒரு டிஷ்ஷை உள்ள ஆட் பண்ணிருப்பாலாமா. சோ ஹீரோவோட அந்த மோசமான கேவலமான ஒரு டிஷ்ஷை கூட இந்த அளவுக்கு ஒரு பிரில்லியன்டான ஒரு டிஷ்ஷா மாத்த முடியும். அதை வந்து கரெக்டான அளவுல நம்ம பயன்படுத்தோம்னா. சோ போத் ரெண்டு பேரோட சாப்பாடுமே அந்த இடத்துல மிக அருமையா இருக்க. சட்டோஷி பரவாயில்ல எரினா பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருக்கான். ஆனா இந்த விஷயம் கண்டிப்பா எரினாவோட அப்பாவுக்கு பிடிக்க போறது இல்ல. அவர் நினைக்கிற மாதிரி எரினா இனிமேல் நடந்துக்க மாட்டால அந்த ஒரு காரணத்துக்காகவே. ஆனா அப்பவும் எரினாவோட அப்பா ஓகே இந்த ஒரு டிஷ் எந்த அளவுக்கு வேணா அருமையா இருந்துட்டு போகட்டும். ஈவன் கோபாயாஷிக்கும் அந்த சுக்கா
பர்பஸுக்கு அது பிடிச்சிட்டு கூட போகட்டும், இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு டிஷ்ஷை என்னால என்னைக்கும் அக்னாலேஜ் பண்ணவே முடியாது. குக்கிங் அப்படிங்கறத பயங்கர எலகண்டா பண்ணணும், அப்படியே சமைக்கிறத அறக்க பறக்க அப்படியே மூச்சு திணறிக்கிட்டு என் பொண்ணு அந்த மாதிரி சமைக்கிறத என்னால ஏத்துக்கவே முடியாது. அந்த ஹீரோ பையன் கூட சேர்ந்துட்டு தான் இந்த மாதிரி நீ மோசமான டிஷ்ஷஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற, கண்டிப்பா இதே மாதிரி நீ கன்டினியூ பண்ண அப்படின்னா உன்னோட டிஷ் இனிமேலும் ப்ராப்பரா இருக்க போறது கிடையாது. இந்த மாதிரி பி கிரேட் ஃபுட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தர லோக்கல் பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு நீ பண்ணிட்டு இருக்கிறதுங்கிறது உன்னோட உண்மையான அந்த லீக்ல இருந்து உன்னை கீழே கொண்டு வருதுன்னு சொல்லுவான். என்னன்னா நீ இந்த ஒரு சாப்பாடை கூட பெட்டரா பண்ணிக்கலாம், பட் இருந்தாலும் ஒரு பி கிரேட் சாப்பாடா பெட்டரா பண்றதுல என்ன பிரயோஜனம்? பயங்கர எலைட்டா பயங்கர ராயலா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபுட்டை வந்து பெட்டரா பண்றதுல தானே இந்த எரினாவோட அப்பா வந்து திறமை அப்படின்னு கன்சிடர் பண்றாருல. சோ அதைத்தான் அவர் திறமை அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் எரினா நீங்க கண்டிப்பா இதை டேஸ்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பவுல்ல நம்ம ஹீரோ பார்த்த இந்த எக் யோக்க வந்து ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிருந்தான்ல, சோ அதே தான் இங்கேயே அவ ட்ரை பண்றான். ஒன்ஸ் அந்த சாப்பாடு மேல பட்டோன்னே அது அப்படியே உருக ஆரம்பிக்க, அதுல இருந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்மெல்லாம் வர ஆரம்பிக்குமா. நீ இவ்வளவு ஃபோர்ஸ் பண்றதுக்காக ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி அவரும் சாப்பிட ஆரம்பிப்பாரு. பக்கத்துல இருக்கிற ஜட்ஜஸ் எல்லாருக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும். இருந்தாலும் அவங்க அப்பா செம்ம கான்ல வந்துகிட்டு இருக்க. அப்ப எரினா இதை நீங்க சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் எந்த மாதிரியான முடிவுகளை வேணா எடுத்துக்கங்க, பட் இருந்தாலும் குக்கிங் அப்படிங்கறதுல ஒரு ஃப்ரீடம் ஒன்று இருக்கணும். சோ நான் என்ன வேணாலும் சமைக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு ஃப்ரீடமான பாத்துல நான் நடக்கும்போது எந்த மாதிரியான வழிகள் வந்தாலும் அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், அதை பத்தி நீங்க கவலை இல்லைன்னு சொல்ல. அப்போ எரினாவோட அப்பா யோசிப்பாரு, எந்த மாதிரியான வழிகள் வந்தாலும் கூடவா அந்த மாதிரியான வழிகள்ல பாதிக்கப்பட்டு குக்கிங்கே வேணாம் அப்படின்னு விட்டுட்டு போன ஒருத்தனை தான் எனக்கு தெரியுமேன்னு நம்ம ஹீரோவோட அப்பாவை நினைச்சு பார்ப்பாரு. என்னதான் ஏகப்பட்ட காம்படிஷன்ல ஜெயிச்சிருந்தாலுமே அந்த ஃபுட்டை இன்னும் பெர்ஃபெக்ட் ஆக்க முடியுமே அப்படின்னு சொல்லி நைட்டு முழுக்க முழிச்சிருந்த சமைக்கிறத நம்ம எரினாவோட அப்பா கவனிச்சிருந்திருப்பாரா. ஆனா அப்படி இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு தன்னைத்தானே புஷ் பண்ணி சஃபர் ஆன ஒரு மனுஷன் இறுதியா இந்த இடத்த விட்டு ஓடி போனதுதான் அவர் பார்த்துருப்பாரு. சோ இவர் நினைக்கிற அந்த பெர்ஃபெக்டான ஒரு கலினரி வேர்ல்டு அப்படிங்கறதுல நல்ல திறமை இருக்கிற செஃப் எல்லாருமே கஷ்டப்படாம அவங்களோட திறமையை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி இருந்தா போதும், அவங்களோட திறமைய அக்னாலேஜ் பண்றவங்க கிட்ட வந்து அவங்களோட ஸ்கில்ஸை காமிச்சாலே போதும், அவங்க திறமையை பத்தி கொஞ்சம் கூட கவலையே படாம கொஞ்சம் கூட அந்த புரிதலே இல்லாதவன்ட்ட போயிட்டு அவங்க திறமையை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சோ அவங்க வந்து எந்த ஒரு கஷ்டத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடாது, எந்த ஒரு சஃபரிங்லயும் இருக்கக்கூடாது. சமைக்கும் போது கூட இப்ப எரினா வந்து பயங்கரமா லைக் புஷ் பண்ணிக்கிட்டால தனத்தானே, அது கூட இருக்கக்கூடாது. ஏன்னா திறமை இருக்கிறவங்க ஏன் கஷ்டப்படணும் அப்படிங்கறதான் அவனோட பாயிண்ட். இருந்தாலுமே எரினா கிடையாது, நான் இந்த பசங்க கூட நீங்க எந்த சாப்பாடு வந்து மோசமானது கண்டாமினேட்டட் அப்படின்லாம் சொல்றீங்களோ அவங்க கிட்ட இருந்து தான் இந்த அளவுக்கு இது எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்லாம் சொல்லுவா. ஏன்னா எரினாவோட அப்பாவுக்கு அந்த ஒரு சமையல் நல்லா இருக்குதுன்னு தெரியுது, அது நல்லா இருக்குதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சுங்கிற விஷயம் மத்தவங்களுக்கும் தெரியுது. இருந்தாலும் அவரு இந்த மாதிரி நீ இப்படி சமைக்க போன அப்படின்னா அவனால ஹாப்பியா இருக்க முடியாது, கடைசியில சஃபரிங் மட்டும் தான் இருக்கும்லாம் சொல்ல. அதுக்கு ஹீரோ வந்துட்டு தலை யாருக்கு எந்த விஷயம் ஹாப்பினஸ் கொடுக்கும் அப்படிங்கறத சொல்றதுக்கு நீ யாரு தலை? முதல்ல இந்த அகாடமியை விட்டு வெளியே வரும்போது வேணா எங்க அப்பா சோகமா இருந்திருக்கலாம், பட் ஒன்ஸ் எங்க அம்மாவை மீட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க ஹாப்பியா தான் இருந்தாரு. ஒவ்வொருத்தருக்குமே ஹாப்பினஸ்ங்கிறது டிஃபர் ஆகும் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த எரினாவோட அப்பாவுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியலையா. அங்க மைக்க பிடிச்சிட்டு இருந்த அந்த உராரா பொண்ணு இவன் சொல்லி நம்ம ஹீரோஸ் தான் ஜெயிச்சா அப்படின்னு சொல்லி அவளே அனௌன்ஸ் பண்ண அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. சோ யா, தேங்க்யூ.